வேளாங்கண்ணின்னும் போது விஜய்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். பல வருடங்களாக வந்து தொடர்ந்து அவர் அப்பா காலத்துலேருந்து வந்து சின்ன வயசுலேருந்தே வேளாங்கண்ணிக்கு போயிட்டுருக்காரு. ஸோ பொதுவாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு படம் ரிலீஸ்க்கும் வந்து விஜய் வந்து வேளாங்கண்ணிக்கு போவார், பிரார்த்தனை பண்ணுவார். வேளாங்கண்ணி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நாகூர் தர்கா, அந்த ஏரியாவில் வந்து நாகூர் தர்கா ரொம்ப ஃபேமஸான தர்கா. பார்த்தீங்கன்னா சிக்கல்னு ஒரு முருகன் கோயில் அங்கே இருக்குது நாகப்பட்டினம் பக்கத்தில், அங்கேயுமே போய் வந்து வழிபடுறார். ஸோ இதெல்லாமே அப்படின்னா ஜோசியக்கார் சொன்னது, ஜோசியக்காருடைய பிடியில் தான் வந்து விஜய் இருக்கார். அவர் சொல்கிறது தான் அவர் செய்கிறாரு, அவர் கிழிக்கிறது தான் கோடு. அந்த கோட்டை வந்து தாண்டக்கூடாதுன்னு சொன்னார்னா விஜய் தாண்ட மாட்டார். அப்படி தான் இன்றைக்கி விஜய் இருக்கார். தேர்தல் ரிசல்ட் அன்றைக்கி அவர் இங்கே இருப்பாரா எங்கே இருப்பாரான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா காசியில் போய் நீங்கள் வந்து கங்கையில் ரிசல்ட் வர நேரத்தில் குளிச்சிட்டு இருக்கணும், கங்கையில் முங்கி எந்திரிக்கணும்னு அந்தந்த ஜோசியக்கார் சொன்னால் அதை தான் வந்து விஜய் வந்து செய்வார். அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. எங்கேயும் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, ஒரு சின்ன விஷயம் கூட தப்பாயிடக்கூடாதுங்கிறதுல ஒரு அலர்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி அலர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா விஜய் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இப்படின்னா இப்படி வந்து இப்போ வேஷம் போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் மாதிரி இருக்காங்க, ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து விஜய் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு நான் விஜய் பார்க்காம நான் போக மாட்டேன், எனக்கு வந்து ஒரு செய்தி இருக்குது விஜய்கிட்ட சொல்கிறதுக்குங்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் பயணம் மேற்கொள்கிறார். அங்கே வேளாங்கண்ணியில் சிறப்பு பிரார்த்தனை, நாகூர் தர்காவில் வழிபாடு, பிறகு சிக்கல் முருகன் கோயிலில், சிக்கல் சிங்கரவேலன் முருகன் கோயிலில் வழிபாடு அப்படின்னு பிளான் போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. நட்சத்திர ஹோட்டலை நோக்கி விஜய் கிளம்பிட்டாரு அப்படிங்கிற செய்தி தற்பொழுது வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மை, நாளை என்ன நடக்குது சார்? விஜய் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அந்த ஒரு ஜோசியக்காரோடைய பிடியில் தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து விஜய் கேட்குறாரு. தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த அந்தோனியர் கோயிலுக்கெல்லாம் வந்து திருச்சியில் போனார், மண்டி போட்டு சாமி கும்பிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போனார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ வந்து நாளைக்கு வந்து வேளாங்கண்ணி கிளம்பி போகிறார். வேளாங்கண்ணின்னும் போது விஜய்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். பல வருடங்களாக வந்து தொடர்ந்து அவர் அப்பா காலத்துலேருந்து வந்து சின்ன வயசுலேருந்தே வேளாங்கண்ணிக்கு போயிட்டுருக்காரு. ஸோ பொதுவாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு படம் ரிலீஸ்க்கும் வந்து விஜய் வந்து வேளாங்கண்ணிக்கு போவார், பிரார்த்தனை பண்ணுவார். விஷ்ணு படம் நாங்கள் எடுத்தப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த 3வது ரீல் பெட்டி மட்டும் கேட்டாங்க. அப்போல்லாம் வந்து ஃபிலிம் தானே கேட்டாங்க, நாங்கள் கொடுத்தோம். அவங்க எடுத்துகிட்டு போய் வேளாங்கண்ணியில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வழக்கம். ஸோ இப்போ தேர்தல், அவர் வந்து முதல் தேர்தல் சந்திச்சிருக்காரு. இப்போ வந்து இதில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தாவேக்காக்குன்னு ஒரு சர்வே ஒன்று இருக்குது, அது அவர் பெரிதும் நம்புகிறார். நிச்சயமாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 233 தொகுதி, ஏன்னா 233 வேட்பாளர்கள் தான் அவர் நிறுத்தியிருக்காரு. ஸோ அதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. ஒரே ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாவேக்காவினர். ஸோ அப்படி இருக்கும்போது வேளாங்கண்ணிக்கு போகிறாரு, வேளாங்கண்ணி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நாகூர் தர்கா, அந்த ஏரியாவில் வந்து நாகூர் தர்கா ரொம்ப ஃபேமஸான தர்கா. அங்கே போயிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நாகூர் தர்கா போகாமல் வரமாட்டாங்க, அந்தளவுக்கு வந்து நாகூர் தர்கா ரொம்ப பிரபலம். அங்கேயும் போய் வந்து வழிபடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கல்னு ஒரு முருகன் கோயில் அங்கே இருக்குது நாகப்பட்டினம் பக்கத்தில், அங்கேயுமே போய் வந்து வழிபடுறாரு. ஸோ இதெல்லாமே அப்படின்னா ஜோசியக்கார் சொன்னது, அதாவது சில சடங்குகள், சில வந்து பரிகாரங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வெற்றி அதிக சதவீதம் வந்து ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அது மெஜாரிட்டியாக நீங்களே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். அதனால் இந்த தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுங்கன்னு சொன்னதுனால இப்போ வந்து அடுத்து நாளைக்கு வந்து நாகப்பட்டினம் அந்த சிக்கல் அந்த நாகூர் தர்காக்கெல்லாம் போகிறாரு. ஜோசியக்காருடைய பிடியில் தான் வந்து விஜய் இருக்கார். அவர் சொல்கிறது தான் அவர் செய்கிறாரு, அவர் கிழிக்கிறது தான் கோடு. அந்த கோட்டை வந்து தாண்டக்கூடாதுன்னு சொன்னார்னா விஜய் தாண்ட மாட்டார். அப்படி தான் இன்றைக்கி விஜய் இருக்கார். அதான் சார், இப்போ அங்கே வழிபாடு, முன்பு சீரடி, திருச்செந்தூர் அப்படின்னு பயணம் நீண்டுக்கிட்டே போகுது. தேர்தல் ரிசல்ட் அன்றைக்கி இங்கே இருப்பாரா இல்லை எங்கே இருப்பார்? இல்லை, தேர்தல் ரிசல்ட் அன்றைக்கி அவர் இங்கே இருப்பாரா எங்கே இருப்பாரான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா காசியில் போய் நீங்கள் வந்து கங்கையில் ரிசல்ட் வர நேரத்தில் குளிச்சிட்டு இருக்கணும், கங்கையில் முங்கி எந்திரிக்கணும்னு அந்தந்த ஜோசியக்கார் சொன்னால் அதை தான் வந்து விஜய் வந்து செய்வார். அந்த மாதிரி வந்து விஜயோடைய மனநிலைமை இன்றைக்கி வந்து எப்படின்னா, இன்றைக்கி வந்து அவர் வந்து அவருடைய பாப்புலாரிட்டியை நம்பி வந்து அரசியலுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எல்லாமே வழி நடத்துறது வந்து கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை நம்ம ஒன்றுமே தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே அந்த ஜோசியக்கார் சொல்கிறது தான் செய்கிறாரு. அவர் வந்து இப்போ விஜய்க்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு, 200 தொகுதிகளில் நிச்சயமாக வந்து டிவிக்கே வின் பண்ணோம், நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தேர்தல் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வர அன்னைக்கு அவர் எங்கே இருப்பார்னு நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, 233 தொகுதியிலையும் நின்ன வேட்பாளர்கள் எல்லாரையுமே வந்து அந்த ரிசல்ட் வந்த அடுத்த செகண்டே கிளம்பி
பனையூர் அலுவலகத்துக்கு வந்துடணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். காரணம் என்னென்னா, யாராவது வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிடுவாங்க, எது வேணாலும் நடக்கலாம் தேர்தலில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம். ஸோ அது ஒரு தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இவருடைய வேட்பாளர்கள் விலை போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் விஜய்க்கு இருக்குது. ஸோ அதனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேலி போட இப்போவே வந்து விஜய் வந்து ரெடி ஆகிட்டார். ஸோ தேர்தல் முடிவுகள் வர அன்னைக்கு தான் விஜய்க்கு வந்து கள நிலவரம் என்னங்கிறது தெரிய வரும். அதான் சார், இப்போ வேட்பாளர்கள் மீது அவ்வளவு நம்பிக்கையில் இருக்காரா விஜய்? இப்போ வேட்பாளர்கள் மேலே நம்பிக்கையே கிடையாது. அவர் தான் சொன்னார் மதுரை மாநாட்டில் என்ன சொன்னார், அதாவது வந்து மதுரை கிழக்கு, மதுரை மத்தி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி எல்லாமே வந்து விஜய் விஜய் விஜய்ன்னு சொன்னார் இல்லையா. அதனால் இந்த 234 தொகுதியிலையும் வந்து விஜய் நிற்கிறதா தான் நினைக்கிறாரு. விஜய் மட்டும்தான் அடையாளம். நான் விஜய் கட்சி, டிவிக்கே விசில் சின்னம், இதுதான், இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. அதனால தான் அவர் பிரச்சாரத்துக்கே போகல. பார்த்தீங்களா, அவர் என்ன ஒரு 15 பாயிண்ட் போயிருப்பாரா அதிகபட்சம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வைப் பண்ணிட்டு வந்தார். ஏதாவது பிரச்சாரமாக ஏதாவது பண்ணாரா அப்படின்னா கிடையாது, வைப் பண்ணிட்டு வந்தார். ஸோ அதுவே நிச்சயமாக பெரிய வெற்றி தேடி தரும்னு அவர் நம்புகிறார். சினிமா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல்லையும் வெற்றி அடைஞ்சலான்னு நினைக்கிறாரு. அது நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வேட்பாளர்கள் எல்லாம் கட்சி மாறிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்கன்னு பயப்படுறாருல்ல, அதான் அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெரிய கட்சியினுடைய வேட்பாளர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 சீட்டு வந்து தேவைப்படுது, ஒரு 5 சீட்டு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பதட்டமான சூழல் உருவாச்சுன்னா யாரை எங்கேருந்து விலைக்கு வாங்குவாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒன்றும் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு அப்புறம் சசிகலா அம்மையார் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா மொத்த எம்எல்ஏவையும் கொண்டு போய், ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாரையும் கொண்டு போய் கூவத்தூரில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க, லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க யாரும் வெளியில் போயிடக்கூடாது, வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது, மறுபடியும் அந்த ஏடிஎம்கே ஆட்சி வந்து நமக்கு தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதை பண்ணாங்க. அது அவ்வளோ பெரிய கட்சி, கட்டமைப்பு உள்ள கட்சி. அவங்க சசிகலா ஆல்ரெடி ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்து ஒரு பவர் சென்டராக இருந்தவங்க, அவங்களுக்கே அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்படின்னும் போது விஜய் வந்து இப்போ முதல் தடவை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த ரியாலிட்டி யாராவது நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கார். செங்கோட்டையன் விஜய்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சரி, இது வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு ஒரு பக்கா பிளான். அதாவது அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதனால் வந்து எங்கேயும் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, ஒரு சின்ன விஷயம் கூட தப்பாயிடக்கூடாதுங்கிறதுல ஒரு அலர்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி அலர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து மீட்டிங் போட்டிருக்கார் பனையூரில், 233 தொகுதி வேட்பாளரையும் கூப்பிட்டுருக்காரு. அப்போ தான் அவருக்கே தெரியுது இவங்கெல்லாம் வேட்பாளரானு. ஏன்னா வந்து அறிமுகப்படுத்தினப்போ கூட அவர் முகத்தை யாரையும் சரியாக பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோடையும் பேசியிருக்காரு, இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் அறிவுரை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உடனே கிளம்பி வந்துருங்கன்னு சொல்கிறதோட வந்தவங்க இன்னும் எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க, அங்கங்கே சென்னையில் தான் ரூம் போட்டு தங்கியிருப்பாங்க. ஏன்னா ரிசல்ட் வரப்போகுது 4ஆம் தேதி அப்படின்போது எங்கே போக போகிறாங்க, திருநெல்வேலிக்கு போக போகிறாங்க. அதனால் அவங்களெல்லாம் கொண்டு போய் கூவத்தூர் மாதிரி ஒரு ரிசார்ட்டில் வந்து அடைச்சி வச்சுட்டா இன்னும் சேஃப்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் வீட்டு முன்னாடி ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க சொல்கிற விஷயம் தான் தற்போது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு சார். இப்படி ஒருத்தராக விஜய் வீடை நோக்கி படையெடுக்கிறாங்க, என்ன காரணம்? விஜய் வீடை நோக்கி நிறைய பேர் படையெடுக்க ஆரம்பிப்பாங்க இனிமேல், அதான் உண்மை. ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த ஆன்மீக தேடல் வந்து விஜய்க்கு இருக்குது, கோயிலாக போகிறார் அப்படின்னு அது நம்பிக்கை தான், நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை. பட் இருந்தாலும் அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு விஜயை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இப்படின்னா இப்படி வந்து இப்போ வேஷம் போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் மாதிரி இருக்காங்க, ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து விஜய் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் விஜய் பார்க்காம நான் போக மாட்டேன், எனக்கு வந்து ஒரு செய்தி இருக்குது விஜய்கிட்ட சொல்கிறதுக்குங்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. அடுத்தடுத்து நீங்கள் பாருங்களேன், போகிறவங்க வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு சாமியார் வேடம், அதாவது வந்து நம்ம நித்யானந்தா மாதிரி ஏதோ ஒரு வேடத்தை போட்டு வந்து எனக்கு ஒரு செய்தி இருக்குது, எனக்கு ஒரு செய்தி இருக்குது. இந்த முதல் மரியாதைன்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்ட வரலை வந்து கடிச்சிருவாங்க, அது வாயிலே மாட்டிக்கும். அது வந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு ஒரு கேரக்டர் வந்து சுற்றிட்டே இருப்பார் படம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செய்தி இருக்குது, எனக்கு ஒரு செய்தி இருக்குன்னு விஜய் வீட்டில் நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளி ஜோசியக்காரங்க இருக்காங்கல்ல, இப்போ அந்த கிளி ஜோசியக்காரங்க பிஸ்னஸ் எல்லாம் போச்சு. ஏன்னா இப்போ வந்து அனில் ஜோசியம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அனில் குஞ்சு வந்து இப்போ ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு கூண்டை திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அனில் வெளியில் வந்து ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெண்டு மாறிடுச்சு. விஜய் வந்து வைபு மூடில் இருக்கார். ஸோ அதனால் நிறைய பேர் வருவாங்க. வரவங்க வந்து உண்மையான ஆட்கள் நம்பவும் செய்வார். விஜய் சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ தளபதியை விட சின்ன தளபதியோடைய ஆட்டம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது சார், என்ன சார் காரணம்? யார், பரத்தை சொல்கிறீங்களா? பரத்துக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்?
இல்லை சார், இன்னொருத்தர். சஞ்சீவா? நான் அதை பரத் பாவம் அவர் ஃபேட் அவுட் ஆகி போயிட்டார். இவர் இளைய தளபதியிலேருந்து தளபதிக்கு போயிட்டார். இப்போ சின்ன தளபதி. சின்ன தளபதி எப்படின்னா ஒரு 33 வருஷமாக அது சாமியார் எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காரோ அதே மாதிரி அந்த சின்ன தளபதியும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. இப்போ அவர் வந்து அதாவது வந்து ஜெயலலிதா பவர் சென்டராக வந்து யார் இருந்தால் சசிகலா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா அவரோட பவர் சென்டராக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தளபதி சஞ்சீவ் தான் இருப்பார். திருமதி செல்வம் அது இதுன்னு சீரியல்லாம் நடித்து நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் நடித்து டயர்ட் ஆகிட்டார். இப்போ அவரும் அரசியலுக்கு வந்துட்டார். நீங்கள் பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் போகிறது, கட்சி பிரச்சாரம் பண்ணுறது. ஒரு பக்கம் ஜெயக்குமார் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அதே மாதிரி அது பக்கத்தில் வந்து தாவேக்கா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இவர் வந்து அந்த ஓரமாக நின்று அப்படியே மெதுவாக கையை கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சிரிக்க தான் முடியும், வேறு என்ன செய்ய முடியும், சிரிக்க தான். அதாவது வந்து வழி விட்டு நிற்கிறாங்களாம். அந்த மாதிரி வந்து இப்போ அவரும் அரசியலுக்கு வந்துட்டார். அட்ராசிட்டிலாம் இருக்க தாங்க செய்யும். ஒருத்தர் பவருக்கு வந்துட்டா கூடவே இருக்கார். அவர் கூடவே இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? சஞ்சீவ் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு மரியாதை இருக்காதா? 4 நண்பர்கள் இருக்காங்க. நிழல் உலக சிஎம்மா? நிழல் உலக சிஎம்மா? நில உலக சிஎம்மா நிஜ உலக சிஎம்மாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது வந்து நான் தான் உதாரணம் சொல்லிட்டேன்ல, ஜெயலலிதா சசிகலா உதாரணம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நிழல் உலக சிஎம்மானா அது இப்போ அட்ராசிட்டியெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும். விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அட்ராசிட்டி பண்ணுவாங்க. விஜய் கூட இருக்கிற டிரைவர்லேருந்து விஜய் வீட்டில் வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லாரும் அட்ராசிட்டிஸ் பண்ணுவாங்க. முதலமைச்சர் காய்கறி வாங்க போகிற பொம்பளை சும்மாவை போகும், அந்த அந்த வேலைக்காரம்மா. அந்த விஜய் சீஃப் மினிஸ்டர் வீட்டிலேருந்து காய்கறி வாங்க போகும்னு கெத்தாக தான் போகும். அது அப்படி இருக்கும்போது சஞ்சீவ் பண்ணாமல் இருப்பாரா? 4 ஃப்ரெண்ட்ஸு, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒருத்தர் வந்து தூத்துக்குடி வேட்பாளர் வந்து இந்த ஸ்ரீநாத், இன்னும் ஒரு 3 பேர் வந்து விஜய்க்கு நெருக்கமானவங்க. அதில் ஒருத்தர் சஞ்சய்ன்னு நினைக்கிறேன், இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயோட நிழலாகவே ஒருத்தர் வந்துட்டு இருப்பார். பல பேர் பார்த்தீங்கன்னா அவர் தான் சாமியார் அப்படிங்கிறாங்க. அது கிடையாது. அவர் ஏதோ ஒரு ரெட்டின்னு ஏதோ சொல்கிறாங்க, விஷ்ணு ரெட்டியோ நம்ம பேர் சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆரம்ப காலத்துலேருந்து விஜயோட பழகினவர் மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எங்கேருந்து வந்தார் எப்படி வந்தார்னு தெரில. பல பேருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட இருக்கிற கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புஷ்யானந்த்லேருந்து பல பேர் வந்து விஜயோட எப்படி இணைஞ்சாங்க, எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு மர்மம். அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த 4 பேர் நண்பர்கள், சஞ்சீவ், இந்த எப்படி சொல்கிறது, இந்த விஷ்ணு ரெட்டி, எல்லாரோடைய ஆட்டமும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார். வேளாங்கண்ணியில் விஜய் அதுதான் தற்பொழுது வயலாக தொடங்கியிருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.